உலகெங்கும் உள்ள எசன்ஸ் அஸ்ட்ராலஜி 2K நேர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா என்னன்னாக்கா, ஏன்னா 12 ராசிகளுக்கும் நமக்கு இந்த உதவின்னு கேட்டால் யார்கிட்ட கேட்டால் கிடைக்கும், இல்லை யார் நமக்கு அதிகமாக உதவி செய்வாங்க. ஸோ இந்த விஷயத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் என்னன்னாக்கா, நமக்கு எங்கே உதவி கிடைக்கும்னு தெரியாமையே நம்ம போய் கேட்டு அதன் மூலயமாவே அசிங்கம் அவமானங்கள்லாம் நிறைய நம்ம படுறோம். ஸோ அப்போ நமக்கு யார்கிட்ட இருந்து உதவி கிடைக்கும்னு தெரிஞ்சா அப்போ அவங்க கிட்ட கேட்கும் போது நமக்கு அந்த உதவியும் கிடைக்கும், நமக்கு தேவையற்ற மனக்கசப்பை நீக்கிக்கலாம் அப்படின்றதான் விஷயம். ஏன்னா ஒரு விஷயத்தையும் ஜாதகர் பண்ணி, ஏன்னா சில ஜாதகர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் அவரோட கிரகச்சாரங்களுக்கு சில விஷயங்கள் மாறுபடும். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இது வந்து பொதுவான விஷயம் பார்த்தீங்கன்னா மேஜரா இதுதான் நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஏன்னா சில கிரக நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி சப்போஸ் யாராக்க சில பேருக்கு இந்த பாவத்தில் ஏதாவது கிரகங்கள் அமர்ந்திருக்கும் போது மற்றவர்கிட்டையும் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது அவங்களோட சுய ஜாதகத்தை பற்றி தான் பார்த்து தான் நம்ம அதை சொல்ல முடியும். ஸோ அதனால நேரில் என்னக்கா இது பொதுவான விஷயத்தை நாம சொல்றோம். ஸோ ஏன்னா எந்த இடத்துல நமக்கு உதவி கிடைக்கிறதோ அந்த உதவியை நாம சரியா பயன்படுத்தாம போது அந்த இடத்துல தான் நமக்கு அவமானமும் கிடைக்கும் என்பதையும் நேரில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னக்கா, நல்லது எங்க இருக்கோ அது பக்கத்துல ஒரு கெட்டதோ இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல கெட்டது இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்துல ஒரு நன்மையான விஷயமும் இருக்கு. ஸோ அதனால என்னன்னாக்கா, நம்ம உதவி கிடைக்குதுன்றதுக்காக நிறைய வாங்கி பயன்படுத்தாம அந்த உதவி சரியான உதவி தேவையானதா எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த உதவி சரியான, இப்போ நம்ம ஒரு கடன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அந்த கடனை சரியா அடைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த கடன் என்பது மீண்டும் நம்ம கடன் கிடைக்கும். அந்த கடனை அடைக்கலன்னு வச்சுக்கிங்களேன், ஸோ பேங்க்காரை வந்து அவமானப்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் விஷயங்கள். ஸோ நமக்கு உதவி கிடைக்குதுன்னு சொல்லி அதிகமாக பயன்படுத்தும் போது அந்த இடத்துல நமக்கு சில அவமானங்களும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான உதவி யார் யாருக்கு இருந்து கிடைக்கும், எந்தெந்த உதவி கிடைக்கும் என்பதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோ போகும். மேஷ ராசி அன்பர்கள், ஏன்னா எப்பொழுதும் நிறைய நண்பர்கள் இருக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே உதவி என்பது யாருக்கிட்டனா நண்பர்கள்கிட்ட தான் அதிகமாக கிடைக்கும். ஸோ இவங்க எந்த உதவியாக இருந்தாலும் உடனே ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அனுப்பிச்சிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் இவங்களுக்கு அதிகமான உதவிகளுக்கு. மேலும் என்னன்னாக்கா, இவங்களை சுற்றி எப்பொழுதும் ஒரு நட்பு வட்டம் இருக்கும். அண்டை அயலாரெலாம் இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் மேஷராசிக்காரங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் ஒரு பழக்கம் இருக்கும். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டு நெய்பர்ஹுட்ல வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இவங்களுக்கு என்னன்னாக்கா, அடுத்தவங்களுக்கு உதவிகளை செய்து அதனாலேயே பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய ராசிலையும் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்க தான் அதிகம். ஏன்னா இவங்களுக்கு கடன் தேவையில்லைன்னா கூட இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா ஒரு கடன் வாங்கி கொடுத்து அந்த கடனை அவர் கட்டாமல் அதனால அவமானப்படக்கூடிய ராசியிலும் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் அதிகமாக இருக்காங்க. அதனால என்னன்னாக்கா, இவங்களோட உதவி டக்குன்னு யாருக்கா ஒரு உதவி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சுங்க, உதவி கூட முதல்ல வரக்கூடிய நபர் யாருன்னா இவங்களோட நெய்பர்ஹுட்ல இருக்கிறவங்க தான் வருவாங்க. நெய்பர்ஹுட்டா இருக்கும், நண்பர்களா இருக்கும், பழக்க வழக்கத்துல இருக்கிறவங்க, இவங்க தான் இவங்களுக்கு அதிகமாக உதவி செய்யக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அப்படின்னா. அதே போல எனக்கு இவங்களோட பொருளாதார உதவி என்பது இவங்களோட மனைவி கிட்ட தான் கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலியமா தான் இவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயம், தனம் சார்ந்த விஷயம் இருக்கும் இல்லையா, வருமானம் சார்ந்த விஷயம் இவங்களுக்கு வாழ்க்கை துணை கிட்ட தான் மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஸோ எதுக்கும் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யாருக்கிட்ட இருந்து உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இவங்களுக்கு கடன் ஆனனாலும் எதுனாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மனைவி கிட்ட இருந்து தான் கிடைக்கும்னு சொல்ல முடியும். ஆண்களாக தான் மனைவி கிட்ட இருந்து கிடைக்கும், பெண்களாக தான் வச்சுக்கோங்க யாராவது ஒரு பெண் மூலயமா தான் இவங்களுக்கு அதிகமான உதவிகள் என்பது கிடைக்கும். மேலும் என்னன்னாக்கா, அந்த அத்தை என்ற உறவு மூலயமாவும் இவங்களுக்கு உதவிகள், பொருளாதாரம் சார்ந்த உதவியாக இருந்தாலும் வேற எந்த உதவியாலும் அத்தை என்ற உறவு மூலயமாவா கிடைக்கும். குறிப்பாக இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய உதவி பார்த்தீங்கன்னா மேஷராசிகள் பெண்களாக தான் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த அழகு சாதனங்கள் இருக்கும் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ் இந்த மாதிரியான நிறைய விஷயம் கேட்பாங்க. இல்லை இவங்க கொடுக்கல் வாங்கலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இந்த காஸ்ட்லியஸ் இருக்கும், புடவை மாற்றிக்கிறது நிறைய பார்த்தீங்கன்னா ரிஷபராசிகள் பெண்களாக தான் இந்த புடவையை வந்து ஒரு வாங்கி மற்றவங்க புடவையை யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான அக்கா தங்கை இந்த மாதிரி உறவுகளுக்கும் இந்த உறவுகிட்ட இருந்து இந்த புடவை வாங்குறது, இந்த செயின் வாங்குறது, இந்த மாதிரியான உதவிகள் இவங்க அதிகமாக வாங்குவாங்க. ஸோ இதுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகமாக நடக்கும். அதே போல பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை கிட்ட தான் இவங்க அதிகமாக இருக்கும். அத்தை என்ற உறவு மூலியமாகவும் நிறைய உதவிகள் கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பெண்களிடம் இருந்து அதிகமான உதவிகள் கிடைக்கும் என்பதுதான். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி உதவி கிடைச்சதுன்னா எங்கள் சேனலுக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸை போடுங்க.
மீண்டும் நாம மிதுன ராசியில் சந்திப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உதவிகள் யாரு அப்படின்றது தான் போடும். இவங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்ய தயாரா இருப்பாங்க. குறிப்பா என்னன்னாக்கா மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்காரங்களுடைய ஒரு பழக்க வழக்கம், சட்டம் இருக்கு இல்லையா, சட்டம் இருக்கக்கூடிய அட்வொகேட்டு இல்லை போலீஸ்காரர்களோட நிறைய பழக்க வழக்கங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ மேலும் என்னன்னாக்கா இவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட வயது காட்டிலும் இளைய சகோதரர்கள் இருப்பாங்க இல்லையா, இளைய சகோதர சகோதரிகள், இவங்க கிட்ட இருந்து தான் இவங்களுக்கு உதவி கிடைக்கும். மேலும் இவங்க போய் அக்கா கிட்ட இருந்து உதவிகள் எதிர்பார்க்கறத காட்டிலும் இவங்களோட வயது குறைந்த நபர்களிடம் நீங்கள் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் என்னன்னாக்கா இவங்களுக்கு பொருளாதார உதவி என்பது குழந்தைகள் கிட்ட இருந்தும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது அதிகமா இருக்கு. அதே போல இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிக்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க பழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அட்வொகேட்டா இருந்தாலும் அட்வொகேட், போலீஸ் துறை, இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள், நட்பு வட்டம் இருக்கும் இல்லையா, இவர்கள் தான் முன்னாடி வந்து நிற்பாங்க. ஸோ இவங்க மூலயமா தான் அதிகமான உதவிகளும் கிடைக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா உங்க நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் உங்க உதவி கேட்டு பெறுங்க. உங்க வாழ்க்கையை சிறப்பாக்கிங்க. இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி நபர் தான் எங்களுக்கு உதவிகள் அதிகமாக செய்கிறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் இந்த தகவலையும் அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மேலும் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.